செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 1 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 12 16 வசனங்கள். அது மிகச்சிறப்பாக 16வது வசனம். உன்னை பற்றியும் உன் போதனை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளை நிலைத்து இவ்வாறு செய்வதால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவாய். நிலைத்து, abiding in the presence of God. எப்படி போதனை, ஆண்டவருடைய போதனையின்படி வாழவும், அதில் நிலைத்து ஆண்டவருடைய போதனை நிலைத்திருக்க வேண்டும். abiding his word. யோவான் 15:7 சொன்னது போல நாம் கிறிஸ்துவில் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருக்கும் போது, அவர்கள் அமைந்திருக்கும் போது, நாம் மீட்கப்பட்ட மக்களாக மீட்பின் அனுபவத்தில் சென்று கொண்டிருக்கும் நாம் மட்டுமல்ல, நாம் யாருக்கு சாட்சியாக நாம் நற்செய்தி அறிவிக்கின்றோமோ, நம்முடைய போதனை தேவைப்படுகிறதோ, நம்முடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் மற்றவர்களுக்கு மீட்பின் அடையாளமாக நாம் இருப்போம். நாமும் மீட்கப்பட்டு மற்றவர்களும் மீட்கப்பட நாம் கருவியாக அழைக்கப்படுகிறோம். 1 தீமோத்தேயு 2:4-5 சொன்னது போல நாம் எல்லாரும் கடவுளை அறிய வேண்டும், எல்லா மனிதனும் மீட்பு பெற வேண்டும். அந்த மீட்பின் ஆறுதலை பெற இறைவன் கொடுத்த ஆசிரியருக்காக நன்றி செலுத்தி செபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை, உடைய கிருபையால் எங்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.